வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: வரலாறு காணாது பெய்த மழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் வெள்ளத்தால் மிதக்கின்றன. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 33 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். துபாய் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதி கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு தரப்பட்ட ரெட் அலர்ட் தொடர்கிறது. விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழ் கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பலத்த காற்றானது வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 44 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு 42 சென்டிமீட்டர். இது 5% இயல்பை விட அதிகம். அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 94.6 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 39 இடங்களில் அதிகனமழையும், 33 இடங்களில் மிக கனமழையும், 12 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த 4 மாவட்டங்களிலும் வரலாறு காணாத அளவில் அதிகனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் இந்த 4 மாவட்டங்களிலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உதவி கோருவதற்கான வாட்ஸ் ஆப் எண்ணையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. 8144399914 என்ற வாட்ஸ் ஆப் எண்ணில் பொதுமக்கள் தங்களின் தேவைகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்க விரும்பும் தன்னார்வலர்கள் மற்றும் நிறுவனங்கள் 7397666651 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மாநில அரசு கூறியுள்ளது. மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக முப்படைகளின் உதவியை தமிழக அரசு கோரியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்புகள் முழுமையாக வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியை ஒட்டியுள்ள கோரம்பள்ளம் மற்றும் புதிமுத்தூர் உள்ள பகுதியில் உள்ள குளங்களானது உடைப்பெறப்பட்டது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் முத்தம்மா காலனி, கதிரேசன் நகர், பிஎன்டி காலனி உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை நீரானது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. மழை நீரானது அங்கு சுமார் 3 அடி முதல் 8 அடி வரை தேங்கியது. வீடுகளுக்குள்ளுமே மழைநீர் சென்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் மிக அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களை பாதுகாக்க பத்திரமாக அவர்களை மீட்டுக் கொண்டு வரும் வழியில் மாநகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. படகு மூலமாக மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்து வந்த போதிலும் படகு உள்ளே சென்று அவர்களை மீட்பது பல தொய்வுகள் ஏற்பட்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அவர்களாகவே ஆழமான தண்ணீரை நடந்து வந்து கடந்து மேடான பகுதிக்கு வந்து தங்களது உறவினர் வீடுகளுக்கும் புகலிடங்களுக்கும் சென்று வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன். திருநெல்வேலி மாவட்டமும் முழுமையாக வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்ததைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கின் காரணமாக நெல்லை மாநகர மற்றும் மாவட்ட பகுதியில் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. அவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் வெள்ள நீர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு புகுந்து நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்போர் சிக்கியவர்களை 3 விதமாக, அதாவது மீனவர்கள் உதவியுடன் படகு மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் சூலூரில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் வந்துள்ளது. அதன் மூலமும் மீட்பணி நடந்து வருகிறது. தொடர்ந்து வெள்ளம் ஆற்றில் நீடித்து வருவதால் நெல்லையை பொறுத்தவரை ஒரு பதட்டமான சூழ்நிலை ஆகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மலையோர பகுதிகளில் மழை நீடித்து வருவதால் நாகர்கோவிலில் இருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. கன்னியாகுமரி வரை உள்ள மீனவ கிராமங்களில் சூறாவளி காற்று காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கன்னியாகுமரி, சின்னமுட்டம், ஆரோக்கியபுரம், கோவளம், கீழமணக்குடி, மேலமணக்குடி ஆகிய கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர் மழையின் காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அடியோடு குறைந்து விட்டதால் கன்னியாகுமரி பகுதி வெறிச்சோடு காணப்படுகிறது. விவேகானந்தர் மண்டபத்திற்கு இன்று 2வது நாளாக படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள 6 வட்டங்களிலும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் அறிக்கை அளிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாகர்கோவில் மாநகர பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 11 இடங்களில் நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன். தென்காசி மாவட்டத்திலும் தொடர் மழை காரணமாக இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 4 மாவட்டங்களில் பெய்து வரும் வரலாறு காணாத மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல பகுதிகளில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தொலைத்தொடர்பு சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளில் பிஜேபியினரும் ஈடுபட வேண்டும் என்று திரு எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக 2 அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டன. மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 30 பேர் இந்த கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களில் பங்கேற்பதில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். 3 உறுப்பினர்கள் உரிமைக்குழுவின் அறிக்கை பெறும் வரை சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமளி காரணமாக 2 அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கூச்சல் குழப்பத்திற்கு இடையே அஞ்சல் அலுவலக மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆவின் நிறுவனத்தின் மூலம் காகிதமில்லா மாதாந்திர பால் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பொதுமக்கள் ஆவின் அட்டை கோரி இணையதளத்தில் பதிவு செய்யும்போது அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அதனை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட டெப்போக்களில் ஆவின் பாலை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட சார் ஆட்சியராக திரு கோகுல் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் திம்மனநல்லூர் கிராமத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிப்பது தொடர்பான செயல்முறை விளக்கம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். துபாய் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் மானசி ஜோஷி, துளசிமதி முருகேசன் இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகஸ் யத்திராஜ் வெள்ளிப்பதக்கத்தையும், நிதேஷ் மற்றும் சுகந்த் கடம் வெண்கலப் பதக்கங்களையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் வெள்ளிப்பதக்கத்தையும், மனிஷா ராமதாஸ் மற்றும் பாலக் கோலி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரமோத் மனிஷா இணை வெள்ளிப்பதக்கத்தையும், நிதேஷ் துளசிமதி இணை வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பாரிஸ் ஒலிம்பிக் படகு போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் 5வது இடத்தில்
உள்ளார். சன்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் சேதுராமன், அபிமன்யு, அரவிந்த் சிதம்பரம் மற்றும் இனியன் 2வது இடத்தில் உள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரலாறு காணாது பெய்த மழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் வெள்ளத்தால் மிதக்கின்றன. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 33 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். துபாய் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.